நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 4/2/2025 தை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சப்தமி திதி பின்னரவு 2:31 வரை, பின்பு வளர்பிறை அஷ்டமி. அஸ்வினி நட்சத்திரம் இரவு 9:49 வரை, பின்பு பரணி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ரத சப்தமி விரதம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 10ல் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை சாதகமாக இருப்பதால் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து சிறப்பான லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய், 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் சிந்தித்து பேசுவது நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் என்றாலும் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைப்பதை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்கள் குறிப்பாக உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், 10ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் வாழ்வில் பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஜென்ம ராசியில் செவ்வாய், 8ல் சூரியன் சஞ்சரிப்பதால் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் சக ஊழியர்களிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ல் சுக்கிரன், 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு வக்ர நிவர்த்தி அடைய இருப்பதால் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இனி தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு கௌரவமான நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்கள் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு
மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய், 6ல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நெருங்கியவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள். பெண்கள் வழியில் மீன் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் செவ்வாய், 9ல் குரு இருப்பது பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு என்றாலும் இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குறிப்பாக புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் கூட சற்று தாமதமாகி மன அமைதியை குறைக்கும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் போட்ட முதலை எடுக்க முடியும். உத்தியோகத்திருப்பவர்கள் முடிந்தவரை உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் புதன், 7ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். ராகு பகவான் 6ல் இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் குறைந்து மன நிம்மதி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் சூரியன், 6ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இனி குரு வக்கர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். இதன் காரணமாக கடந்த காலங்களில் முடிக்க முடியாமல் இருந்த பணிகளை கூட தற்போது எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் சனி, 4ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 5ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்ற முடியும். தொழில் உத்தியோகத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் இருந்தாலும் அதனை எளிதில் சமாளித்து
உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சூரியன் 4 சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். குரு வக்கர நிவர்த்தி அடைய இருப்பதால் இனி உங்கள் வாழ்வில் படிப்படியான வளர்ச்சிகள் இருக்கும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பானது இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் குறிப்பாக நீங்கள் பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 சுக்கிரன் 3 சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த கால நெருக்கடிகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய நிமிடத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நேரம் ஆகும். அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் 2 சந்திரன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதாலும் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.